சுவாமி சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் உங்களோட பாத நமஸ்காரங்கள் பகவானே. பக்தரோட கேள்வி, ஐயப்பா நீங்க மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் 48 நாட்கள் விரதம் இருக்குன்னு சொல்றீங்க ஐயப்பா. ஓகே பகவானே, அப்ப 48 நாள் அப்படின்றத நான் எப்படி கணக்கு பண்ணணும்? நான் மாலை போட்டதுல இருந்து நான் சபரி யாத்திரை பயணம் பண்ணி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த 48 நாள் கணக்கா? அப்படி இல்லைன்னா நான் மாலை போட்டதுல இருந்து இறைவனை தரிசிக்க வேண்டிய நாள் 48வது நாளா? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க பகவானே. உங்களோட சந்தேகங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகவானோட வாக்கு என்னன்னா, மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் 48 நாட்கள் விரதம் இருந்து என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை கவனிங்க, 48 நாட்கள் விரதம் இருந்து என்னை காண வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 48 நாட்கள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சபரிமலை பயணத்தை தொடங்க வேண்டும். 48 நாட்கள் முழுமையான விரதம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட புனிதமான ஆத்ம நெய்ய, நம்ம இருமுடி நெய்ய நம்ம நிறைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சபரிமலை நோக்கி பயணம் பண்ணணும். ஸோ தயவு செய்து இந்த முறைகளில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்திட வேண்டாம் பகவானே. ஏன்னா இந்த நியதி பகவான் வகுத்த நியதி. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் என்ன குழப்பம் இருக்குன்னா, விரதமானது 41 நாளா இல்லை 45 நாளா 48 நாளா அப்படின்னு சொல்லி குழப்பம் இருக்குது. மண்டலம் அப்படின்னாலே 48 நாட்கள் தான் பகவானே. இது நம்மளோட கலாச்சாரம், சரிங்களா? ஐயனோட மண்டல விரதமானது 5000 வருட காலம் பழமையானது. அப்படிப்பட்ட பழமையான காலத்துல மண்டலம் அப்படின்னாலே 48 தான் பகவானே, வேற எந்த நம்பரும் கிடையாது. ஸோ ரீசன்ட் டைம்ல ஏற்பட்ட சில வித்தியாசங்கள், சில வித்தியாசமான நடைமுறைகளை யாரோ போதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, மண்டல விரதத்துல எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாதீங்க. மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் 48 நாட்கள் இறைவன் வகுத்த நியதிப்படி விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இல்லைன்னா தான் அது இறை தீட்டுக்கு நீங்க உள்ளாவீங்க. இப்ப இறைவனோட பார்வையில எது தீட்டு? மாலை அணியாம சபரிமலைக்கு போறது, மாலை அணிந்தும் அரகோர விரதம் இருந்து சபரிமலைக்கு போறது, இல்ல மாலை அணிந்து 48 நாள் நான் விரதம் இருக்கேன், ஆனா இறைவன் வகுத்த விரத முறை என்னன்னே தெரியாம நான் விரதம் இருந்து சபரிமலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 3 விஷயங்கள் தான் இறைவனை பொறுத்தளவு தீட்டு. ஸோ தயவுசெய்து இந்த தவறை யாரும் செய்யாதீங்க. 48 நாட்கள் முழுமையா விரதம் இருந்து 49 நாள் இருமுடி கட்டி உங்களோட புனிதமான சபரி யாத்திரையை நீங்க மேற்கொள்ளுங்க பகவானே. கண்டிப்பான முறையில இந்த பயணமானது உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற பயணமா இருக்கும். இறைவனோட அருளாசி எப்போ எல்லாருக்கும் இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும் பகவானே. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.